എന്താണ് അടുക്കളയിൽ വിശേഷങ്ങൾ? அது வந்து கௌரி என்னோட கையில ரொம்ப எரிச்சல். அதனால எனக்கு ஒன்னும் பண்ண முடியல. அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. കനകേച്ചി എന്ന് പറഞ്ഞ അമ്മയ്ക്ക് ജീവനാണല്ലോ അല്ലേ അമ്മ? கௌரி அந்த ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்து குடுக்கறியா? പിന്നെന്ത്? அம்மா நீங்க வளர்க்குங்கம்மா. கிடைச்சதா கௌரி? வளர்க்குங்கம்மா. എടുത്തു വച്ചേക്കണല്ലേ? ஆமா ஆமா, அதுல என்னெல்லாம் இருக்கு? എന്തൊക്കെയൊക്കെ ഉണ്ട്. இத வச்சு உங்க மெழுக்கு விரட்டி தானே, அது பண்ணலாம். ഓക്കെ. இது வச்சு உங்க தோரன் தானே, அது பண்ணலாம். ഓക്കെ. அம்மா நீங்க விளக்குங்கம்மா. ഞാൻ ചെയ്തോളാം. കത്തി എടുത്തരട്ടെ? எடுத்துக்கோ கௌரி, இது எடுத்துக்கோ, இதுதான் நல்லது. இதோ? ஆமா, அது நல்லது. ஐயோ இங்க வேறொரு பொருள் வச்சேனே. എന്താ കനകേച്ചി, എല്ലാം റെഡി ആയിട്ടുണ്ട്. கௌரி நீயே கட் பண்ணிக்கோ. நீ ரொம்ப நாளா இந்த கிச்சன் பக்கம் எல்லாம் வரல, அதனால உன்னோட டச் எல்லாம் விட்டு போகும். கட் பண்ணிக்கோப்பா. அம்மா நீங்க பாத்திரம் விளக்கிக்கோங்கம்மா. ഞാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുവല്ലയോ. அம்மா அது முடிச்சிட்டு சொல்லுங்க, கொஞ்சம் கூட பாத்திரம் எல்லாம் இருக்கு, நான் கொண்டு தரேன். ഓ ചെയ്തോളാം. கௌரி நீ என்னம்மா பாத்துட்டு இருக்க? இதெல்லாம் கட் பண்ணி கொடு. ഞാൻ ஆமா ഇതെല്ലാം ஆமா ഒറ്റയ്ക്ക്. ஆமா. அது முடிச்சிட்டு சொல்லு, இங்க அரிசி வச்சிருக்கேன், அதை வச்சு கொஞ்சம் சோறு பண்ணு. ഞാനോ? ஆமா. നീ എന്തിനാ എന്നെ നോക്കുന്നേ? அம்மா இவ வந்து இதெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்க வந்து உங்க தோரனும் மெழுக்கு விரட்டி எல்லாம் வச்சிடுங்கம்மா. ഞാനോ? അമ്മ എന്നെ. நீங்க எல்லாம் மெதுவா பண்ணினா போரும், மத்தியானத்துக்கு தானே வேணும். நான் கொஞ்சம் வெளியெல்லாம் பெருக்கிட்டு வரேன். കനാൻഡി என்ன பாரு? കനാൻഡി എന്താ ഇവിടെ ഇരിക്കുന്നെ? ஒன்னும் இல்ல பாரு, இங்க எல்லாம் பெருக்கிறதுக்கு வந்தேன், அவ்வளவுதான். എന്നിട്ട് എന്താ പെരിക്കാത്ത? அது ரொம்ப டயர்டா இருக்கு. ടയർഡായിട്ട് ഇരിക്കുന്ന? തലവേദന ഉണ്ടാ? இல்ல. നീ വന്നേ? പനിയുണ്ടാ? இல்ல. പിന്നെന്തുവാ? அது என்னன்னு சொல்ல முடியல, ஏதோ மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்றியா? லெச்சு சேச்சியை கூப்பிட்டுட்டு வரியா? അതാണ്ട പോയി. ആന്റി എന്താ പറ്റിയേ? ஒன்னும் இல்ல லெச்சு. ഒന്നുമില്ലെന്നാ? അപ്പൊ ഇവള് വന്നിട്ട് പറഞ്ഞു ആന്റിക്ക് വയ്യെന്ന്. அது ரொம்ப டயர்டா இருக்கு. ടയർഡായിട്ട് ഇരിക്കാ? പനിയുണ്ടോ? இல்ல. ഛർദി, തലകറക്കം അങ്ങനെ എന്തെങ്കിലും? இல்ல, அது நேத்துக்கு நான் நல்லா தூங்கல, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. അത് ശരി, ഇത്രയും ടയർഡ്നെസ് ഉണ്ടായിട്ടാണ് ആന്റി ചൂലും കൊണ്ട് ഇറങ്ങിയേക്കുന്നേ. வேற என்ன பண்ண, இதெல்லாம் பெருக்கணும்ல. ആന്റി ആ ചൂലൊക്കെ അവിടെ ഇട്ടിട്ട് ആന്റി പോയി കിടക്ക, ആന്റി പോയി റെസ്റ്റ് എടുക്ക്. அது வேண்டாம் லட்சு, நான் இப்ப காலையில தூங்கினா நைட் எனக்கு தூக்கமே வராது. ആന്റിക്ക് അങ്ങനത്തെ പ്രശ്നമുണ്ടോ? എനിക്കും ഉണ്ട്. പകലിടന്ന് ഉറങ്ങി കഴിഞ്ഞാൽ രാത്രി എനിക്ക് ഉറക്കമേ വരില്ല. എന്നിട്ട് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ, പകല് മൊത്തം ഉറങ്ങിയിട്ട് രാത്രി കൂർക്കം വലിച്ചടന്ന് ഉറങ്ങുന്നേ. തന്റെ അടുത്ത് ആരെങ്കിലും എന്തെങ്കിലും ചോദിച്ചാ? ഇല്ല. എന്നാ മിണ്ടായിരി. ആന്റി ആ ചൂല അവിടെ ഇട്ടിട്ട് ആന്റി പോയി റെസ്റ്റ് എടുക്ക. ആന്റി அது வேண்டாம் லட்சு, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா நான் பண்ணியிருப்பேன். ശരി എന്നും പറഞ്ഞ വയ്യാതിരിക്കുമ്പോ ചെയ്യണ്ടല്ലോ. அதில்ல, நான் ஒரு முடிவெடுத்தா முடிவெடுத்ததான், இது முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன். എന്റെ ആന്റി അതിന് മാത്രം അഴുക്കും പൊടിയൊന്നും ഇല്ല ഇവിടെ. இருக்கு லட்சு, உனக்கு காணாம தான் நிறைய பொடி இருக்கு, யாராச்சும் ஏறி வந்தா ரொம்ப கேவலம் தானே. ആന്റി എന്നാ ചെയ്യണമെന്നുണ്ടോ? ലച്ചേച്ചി കൊണ്ട് ചെയ്യിപ്പിച്ചാ പോരെ? லட்சு சேச்சியா? அவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா? എന്താ ആന്റി, ഞാൻ ചൂലെടുത്ത് എന്നെ പൊങ്ങൂലേ? அது இல்ல லட்சு,
நான் இதுவரைக்கும் நீ அப்படியெல்லாம் பண்ணினது பார்த்ததே இல்ல. அதனால சொன்னேன். ഞാനും ജനിച്ചാട്ട് ഇതുവരെ ആയിട്ട് കണ്ടിട്ടില്ല ചേച്ചി തൂക്കുന്നത്. അതെ, സ്മാർട്ട് ആവാം, പക്ഷേ ഓവർ സ്മാർട്ട് ആവരുത് കേട്ടോ. ആന്റി ആ ചൂലിക്ക ഞാൻ തൂത്തോളാം. ആ പെട്ടെന്ന് പെട്ടെന്ന്, എനിക്ക് കാണാൻ കൊതിയായി. നീ ഇപ്പൊ ഏറി പറക്കണം, നിനക്ക് കാണണോ? വേണ്ട. എന്നാ മിണ്ടായി, ആ ചൂലിങ് തരും, ഞാൻ തൂത്തോളാം. വേണ്ട ലച്ചു. നിങ്ങൾ തന്നേരാ ആന്റി, ഈ ഏരിയയിലേ ഉള്ളൂ. ആന്റി പോയി റെസ്റ്റ് എടുത്തോ, ഞാൻ ചെയ്തു. லெச்சு, இந்த ஏரியா மட்டும் இல்ல, இந்த வீடு பூரா பெருக்கணும். എന്തോന്ന്? இந்த வீடு பூரா பெருக்கணும்னு. വീട് മൊത്തം അടിച്ചു വരാനോ? ஆமா.